ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்மலாக ஹோட்டல்ஸில் கிடைக்கிற மாதிரியான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல உதிரியாக இந்தியன் மசாலாஸ் யூஸ் பண்ணி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வேக வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே நாம் ஒரு 95% வரைக்கும் தான் சாப்பாட்டை வேக வைக்கணும். அப்போ தான் சாதம் உடையாமல் நல்லா லென்த்தியாக உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சாதம் நல்லா வெந்துருச்சு, ஆனால் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும் பொழுது தான் நம்ம கிளறும் போது சாதம் கொஞ்சம் கூட உடையாது. இப்போ அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு திக் பாட்டம் பேனில் ஒரு 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்போ தான் சாதம் உடையாமல் நல்ல உதிரியாக வரும். இப்போ இதில் 3 முட்டையை உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. டைரெக்டாக சேர்த்துக்கோங்க, எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். எண்ணெய் ஓரளவு சூடாக இருந்தாலே போதும், ரொம்ப கொதிக்கிற சூடில் இருக்க வேண்டாம், பாதி அளவு சூடாக இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். எடுத்த உடனே இதை நீங்கள் கிளறக்கூடாது. ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் அப்படியே இதை வேக விடுங்க. நீங்கள் எடுத்த உடனே கிளறினீங்க அப்படின்னா முட்டை ரொம்ப உதிரியாக வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்பவும் கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கக்கூடாது. லைட்டாக அந்த மாதிரி இடையில மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் முட்டை வேகிற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி நம்ம பண்ணும் பொழுது நல்ல பெரிய பீசஸாக ஃப்ரைட் ரைஸில் நமக்கு முட்டை பீசஸ் கிடைக்கும். முட்டை பொரியலுக்கு பண்ணுற மாதிரி நீங்கள் ரொம்ப கிளறி விட்டீங்க அப்படின்னா முட்டை ரொம்ப உதிரியாக போயிடும். ஃப்ரைட் ரைஸில் கொஞ்சம் கூட முட்டை இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி முட்டை ஃபுல்லாக வேகிற வரைக்கும் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுங்க. குறைச்சி வச்சுட்டா வேகிறதுக்கு ரொம்ப நேரமாகும். இப்போ பாருங்கள், நம்ம கேப் விட்டு கிளறினால இந்த மாதிரி நல்ல பெரிய பீசஸாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப உதிரியாக குட்டி பீசஸாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் பெரிய பீசஸாக வந்திருக்கு. இப்போ இதில் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு அதிகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையில்லை. இப்போ அதையும் முட்டையோடு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, ரொம்ப பொடி மாஸ் மாதிரி இல்லாமல் நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாக வந்திருக்கு. நம்ம சாதம் சேர்த்து இன்னும் கிளறும் போது இன்னும் கொஞ்சம் இது உடையும். இப்போ அடுத்ததாக காய்கறிகள் எல்லாமே 1 by 1 சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீட்ட பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முட்டைக்கோசையும் அதே மாதிரி நல்லா மெலிசான பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய் சீவுறதுல கூட திருவி இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் கிரீன் கலர் கேப்சிகம் அப்புறம் கேரட், இது ரெண்டுமே இதே மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்கும் பொழுது அந்த லுக் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரைட் ரைஸ். கிரீன் கலர் கேப்சிகம்க்கு பதிலாக எல்லோ, ரெட் கலர் கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட விருப்பம் தான். ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முட்டைக்கோஸோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். முட்டைக்கோஸ் 1 கப் எடுக்கிறீங்க அப்படின்னா மற்ற காய்கறிகள் எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 கப் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட காய்கறிகள் இதில் சேர்த்து பண்ணலாம். நம்ம முட்டை சேர்த்துருக்கனால கரெக்டான அளவில் சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்க, நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி காய்கறிகள் லைட்டாக சுண்டி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ரைஸ், அதை இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்ததான் நாம் இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும், அதனால உப்பு நார்மலாக சேர்க்குறப்ப கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடர் இல்லை அப்படின்னா முழுக்க பிளாக் பெப்பர் பவுடர் மட்டுமே சேர்த்து கூட பண்ணலாம். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கு தேவையான மசாலா இவ்வளோதாங்க. வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறதில்ல. ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமான பொருள் பெப்பர், அப்புறமே சோயா சாஸ், அது 2 தான் ரொம்ப முக்கியம். ஹோட்டலில் டேஸ்ட்டுக்காக அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்துக்கல. அஜினோமோட்டோ சேர்த்து பண்ணுறப்ப எக்ஸாக்டாக உங்களுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஃப்ரைட் ரைஸோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இப்போ இந்த ரைஸு, காய்கறிகள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கிளறி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சா அந்த சூடு ரைஸில் இறங்காது, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளறியாச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. இது எல்லா கடைகள்லையும், காய்கறி கடைகள்லையும் கிடைக்கும். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கொத்தமல்லி தலையை கூட சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் அதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே நம்ம சாதம் வேக வச்சு வடிக்கிற அந்த ஸ்டெப்பு தான். சாதம் ரொம்ப குலைவாக வெந்துடக்கூடாது. ஒரு 95% வெந்தால் போதும். அப்போ உங்களுக்கு உதிரியான ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கும். அந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே செய்யலாம்.
ஃப்ரைட் ரைஸ்க்கு பெஸ்ட் காம்பினேஷன் டொமேட்டோ சாஸ் தான். அதை தவிர வெஜ் மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன், எல்லா மஞ்சூரியன் ரெசிபீஸும் இதுக்கு ரொம்பவே ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.